அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ரவுலத்துல் உமமா லீவ் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முந்தி கொழும்புல உள்ள 5 தாய்மார்கள் போயிட்டு மண்டபஜிலியை பார்த்திக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பதில் தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய நாள் எங்களுடைய மதரசாவுக்கு சில பிள்ளைகளை சேர்க்கறதுக்காக வேண்டி மத்திய கொழும்பை சேர்ந்தவங்க சில 5 தாய்மார்கள் வந்து என்னை சந்திச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு மத்திய கொழும்பை பொறுத்த வரைக்கும் சிலர் தகப்பன்மார்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகி அவங்க இன்றைக்கு சட்டத்தில் மாட்டிப்பட்டு ரிமண்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் என்னிடம் வந்து சொன்னாங்க, எங்களோட பிள்ளைகள் வந்து இன்றைக்கு மத்திய கொழும்புல அனாவசியமான சில விடயங்களில் கலந்து கொள்றாங்க, அவன் உங்களோட மதரசால சேர்த்து கொள்ள இயலுமான்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால முற்றிலும் இலவசமாக அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு, தங்குமிட வசதி, படிப்பு அனைத்தும் இலவசமாக தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன். சரியான ஒரு சந்தோஷம். இப்படியான பிள்ளைகளை கூட்டி போய் மதரசால வைத்து நல்ல சமுதாயத்தையும் நல்ல இளைஞர்களையும் உருவாக்குவோம் என்ற ஒரு நோக்கத்துல மதிக மிதியாலை என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மைடிய மண்டபஜிலி மரசி மூதேவி, இப்போ நீங்கள் பொறுப்பெடுத்திக்கிற விஷயம் இங்கே தானே 50-50. அதாவது நீங்கள் எடுத்துக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அவங்களோட வாப்பமார் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த சிறுவர்களும் வந்து கெட்ட பாவினை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட உம்மமார்ட வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் வந்து மதரசால கொண்டு போயிட்டு சேர்க்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. மண்டபஜிலி நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம் சரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் டிஸ்கவுண்டிக்காத நான் மறுத்தரங்க உங்களுக்கு நினைவு காட்டுறேன். அந்த மாணவர்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களோட உம்மமாரே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க. முதல்ல அந்த மாணவர்களை வந்து புனர்வாழ்வு கொடுக்கணும். எடுத்தோடனே கொண்டு போய்ட்டு அந்த மதரசால போடுறது வந்து அந்த மதரசால ஓதுகிற மாணவர்களுக்கும் பிரச்சனையாக அமைய போகுதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவங்களோட உம்மமார் நல்ல நோக்கத்துக்காக வேண்டி தான் உனக்கிட்ட வந்துக்கிறாங்க. இப்போ நீயும் நல்ல நோக்கத்துக்காக வேண்டி தான் இது செய்கிறாய். ஆனால் எடுத்தோடனே யாரும் நல்லவங்க ஆக மாட்டாங்க. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா 24 அவரும் நீங்கள் வந்து அந்த மாணவர்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்க போகிறது இல்லை. மதரசாவுக்கு போட்டோன்னே இவன் திருந்துவான்னு உங்களுக்கு 100க்கு 100 கேரண்டியும் பண்ணிடலாம். ஏன்னா இந்த காலத்தில் யாரையுமே நம்பலாம். ஆனால் அந்த மாணவர்களுக்கும் வாழ்க்கைக்கு இப்போ நான் அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசலை. இருந்தாலும் மதரசால இப்போ ஓதுகிற மாணவர்கள்ட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாது. மண்டபஜிலி ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கோ. எங்களுக்கு முந்தி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகணும் வைக்கிறாங்க தானே, யோசிக்காமல் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். யாரையும் யாரால் மாற்ற முடியாது, அவங்களாவே மாறணும். முதல்ல அந்த மாணவர்கள் அந்த மதரசால ஓதுறதுக்கு தகுதியானவர்களான்னு நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட கண்காணிப்பில் 3 மாதமாவது சரி உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறானான்னு பார்க்கணும். ஏண்டா மூதேவி, நீயே பெரிய ஐஸ்காரே, நீ எப்படிடா வாக்கு கொடுப்பாய்? நீயா பிரின்சிபல்? அந்த மதரசா இப்போ உன்னோட கண்ட்ரோலில் தான் ஈகி. நல்ல விஷயத்துக்கு ஸ்பான்சர் கிடைப்பாங்க, ஈஸல்லி அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. நீ சொன்ன அந்த 5 மாணவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பயிற்சி ஒன்று தேவை. அவங்கள முதல்ல நல்லா கண்காணிக்கணும். நல்லதை சொன்னால் கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரணும். அந்த 5 மாணவர்களோட வாழ்க்கையை நினச்சி கடைசியில் இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் 100% விளங்குது, இது உன்னோட சுய லாபத்துக்காக வேண்டியும் உன்னை பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக வேண்டியும் தான் நீ செய்கிறாங்க. முக்கியமாக உன்னோட வருமானத்துக்காக வேண்டி. ஏடா கூடமாக ஏதாவது சரி நடந்துச்சு, நீயும் அந்த பக்கத்தில் இருக்க மாட்டாய், நீ ஓடி வந்துடுவாய். ஏன்னா நேரத்தோடே நீ பெரிய கல் எல்லாத்துக்கும் கோமிஸ் அடிக்கிறவன். இதை ஒரு தொழிலாக செஞ்சு கொண்டு போகிறாய். இந்த 5 மாணவர்களோடு நிற்காது. கொழும்புல இதே மாதிரி 100க்கு 30% மீக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தா அப்போ மதரசா நடத்த முடியாது, மக்குமை தான் நடத்தணும். அங்கே மக்களே, இந்த மண்டபஜிலி ஒரு முனாஃபிக். அதுக்கு சரியான உதாரணம் உண்டு, நான் உங்களுக்கு காட்ட வைப்பேன். ஜால ஏக்கல பள்ளிவாசல் வந்து 1990 கெட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலை வந்து அந்த 421 அட்டாக், அதாவது பஸ்கோ பிரகார நேரம், அது சில இனவாதிகளால் உடைக்கப்பட்டு இப்போ அந்த பள்ளியை கெட்டுறதுக்கு யாரோ வீடியோ போட்டிக்கிறாங்க. அதுக்கு இவன் அடிச்சுக்கிற கொமெண்ட்டை பாருங்க. பிரச்சனைலாம் முடிச்சு இப்போ தான் நிம்மதியாக ஆகிக்கிறோம், மற்றவர்கள் பிரச்சனையை உருவாக்காதீங்கடா, இதுக்கான வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுன்னு சொல்லிக்கிறான். அப்போ அந்த பள்ளியை கெட்ட வானன்ட்டு இவன் சொல்லாமல் சொல்கிறான். இன்னொன்று இந்த மூதேவி சொல்லியிருக்கி, பிரச்சனையை நீங்கள் தாண்டா உருவாக்குறீங்க. அடே, உடஞ்ச பள்ளியை கெட்டுறதுக்கு வந்து பிரச்சனையாடா முனாஃபிக் மூதேவி.
உனக்கு இந்த பள்ளியை கெட்டித்தாங்கன்னு வந்து சொன்னால் கமிஷன் வருமே, அப்போ நீ முன்னின்று செய்வாய். பள்ளி கெட்டினா பரதேசி, உனக்கு இதில் என்னடா பிரச்சனை? கேகேஎன் பேஜில் போட்ட இந்த ஜாயில ஏக்கலையில் இருக்கிற இந்த பள்ளிவாசலை பற்றி போடுற நேரம் ஒரு சகோதரி, அவங்களோட பேர் பாத்திமா அஸ்மா, அவங்க போட்டிக்கிற கொமெண்ட்டை பாருங்கள். 100 பள்ளிவாசல் கெட்டுறதை பேசுகிறத விட கெட்டின ஒரு பள்ளிவாசல் கூட இல்லாமல் போகக்கூடாது. உண்மைக்கும் எனக்கு இந்த கொமெண்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சி. நாசமாக போனவனே, நீ எப்படியாப்பட்ட முனாஃபிக்னு ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும். நான் கேட்குறேன் மூதேவி, உனக்கு இந்த பள்ளிவாசல் கெட்டுறதால என்னடா பிரச்சனை? இதுக்கு ஜாயிலில் ஈக்கிற சகோதரர்கள் உனக்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க. சாரி, கம்பா மாவட்டத்தில் ஈக்கிறாங்களே, அவங்க உனக்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க. பள்ளியை கெட்டவானு சொல்லிட்டு இந்த பக்கத்தால் அந்த பக்கத்தால் போயிட்டு மദ്രஸாக்கு மாணவர்களை சேர்க்கிறியா நீ? மை மக்களே, உங்களுக்கு நானும் எவ்வளவு தரக்கத்தான் இவனை பற்றி சொல்கிறது. இவன் எவ்வளோ பெரிய முனாஃபிக்னு மடத்திறக்கம் உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நான் காட்டுறேன். இந்த மூதேவி 2022 முஸ்லீம் பொடியமார் அங்கிட்டு ஈக்கிற பொடியமார்கிட்ட அடிப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட ஈக்கிற கோவத்துக்கு இந்த மூதேவி இந்த இவன் பேஜில் வந்து நோம்பு பெருநாள் வேஸ்ட்டு, வெசாக் தான் கெத்துண்டு இந்த மூதேவியோட பேஜ்லேயே 2022 போட்டிக்கிறான். அப்போ இவன் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ எதிரானவன்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இவன்ட மனசில் வந்து முஸ்லீம்களை பார்த்தாலே ஒரு எரிச்சல் உண்டிக்கு, ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டான். அது சரி, அல்லான் இல்லைன்னு சொன்னவன் தானே இவன். இப்போ பொய்க்கு தலைப்பாவை போட்டுக்கொண்டு துவா செய்யுங்க, தௌபா செய்யுங்கன்னு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இன்கம் வருது. எப்படி ஜாயில பள்ளியை கெட்டவானமாம், கெட்டினா பிரச்சனை வருமாம், அல்லாவே போதுமானவன் கோமெண்ட்டில் அடிச்சிக்கிறான். இந்த மதரசால இருக்கிற பிரின்சிபல் அம்ஜத் கல்லு, இன்சாஃப் ஆஃபீஸ் குடிக்காரன், இந்த மண்டை பஜ்லி ஐஸ்காரன். முதல்ல நீங்கள் வேலையே இன்னும் திருந்தல்ல. நீங்கள் வேலை எப்படிட்டா மற்றவனை திருத்த போகிறீங்க? முதல்ல உங்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்து தாண்டா அந்த மதரசால கொண்டு போயிட்டு விடணும். நீங்கள் இன்னும் மாணவர்களை கொண்டு சேர்க்குறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைவச்சுக்கோ, அது சிறுவர் சீர்திருத்த பள்ளி இல்லை, அது மதரசா. 5 மாணவர்களை போட்டோன்னே இன்னும் உம்மமார்கள் வருவாங்க, இன்னும் தருவாங்க. 5 10 ஆகும், 10 20 ஆகும், 20 30 ஆகும், 30 60 ஆகும். ஆனால் பிரச்சனை 100 ஆகும். உனக்கு என்ன மூதேவி தெரியும்? சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுக்க தான் தெரியும். உனக்கு முதல்ல தாலிங்குருவானையே ஓத தெரியாது, நல்லா நடிக்க தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆகினா நீயே உமா பாப்பா இழுத்துடுவாய். இழுக்கல்லன்னு உனக்கு உத்தமனாக முடியாது. அதனால் முதல்ல இப்போ அந்த ரவுலத்துல் உம்மமால ஓதுறாங்க தானே மாணவர்கள், அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீ வந்து கேளு, இப்படி மாணவர்கள் இருக்கிறாங்க சேர்க்கலாமா? அதுக்கு முந்தி அந்த மாணவர்களை கொண்டு போயிட்டு கண்காணிக்கணும். கண்காணிக்கப்பட்டு அவங்க தகுதியானவர்களாண்டு தேர்ந்தெடுத்த பிறகு தான் அவங்கள கொண்டு போயிட்டு நீ அந்த மதரசாலையை சேர்க்கணும். சும்மா எடுத்தோடனே கொண்டு போயிட்டு மதரசாலை சேர்த்தா அதுவோ கெதி அம்பிகாவதி ஆகிடும். நேரத்தோடையே அந்த மதரசாலை இருக்கிறவன் எல்லாமே கல்லன் தான். அந்த அம்ஜத், நீ, லுத்துப்பி, இன்சாஃப், ஐதர், மைமக்களே அல்லா கிட்ட துவா கேளுங்க. இந்த மதரசாவை அந்த பைத்தியக்கார கொமிட்டிக்கிட்டே இருந்து அல்லா தான் காப்பாற்ற வேணும். எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. உங்களோட சல்லிய உங்களோட சல்லியத்தான் திண்டேன் குடும்பத்தை நடத்தணுமா? பயிரை புடுங்கலுமோ புடுங்க. இந்த 1 லட்சம் ரூபால நான் என்ன தெரியுமா செய்வேன்? 80,000 ரூபாய்க்கு சோறாக்கி பங்குடுவேன். 20,000 ரூபாய் நான் படுற கஷ்டத்துக்கு அது எனக்கு கிடைக்க. நானும் என்ற புள்ளை உங்களோட 1 ரூபா திண்டு இருந்தமேண்டா இந்த நோம்புடைய மாசத்துல சொல்றேன். ஏண்ட புள்ள நான் என் வைஃப் ரத்தம் கக்கி சாவுவோம். இந்த குர்ஆன் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.